நமஸ்காரம். குரு. நமஸ்காரம் நமஸ்காரம். நம்பர் 1 டுபாக்கூர் நீங்க இருக்கிறீங்க. நம்பர் 2 டுபாக்கூரை கூப்பிடுங்க, சீக்கிரமா கூப்பிடுங்க. வெங்கட் அவர்கள் வாருங்கள், அவரை வரவேற்போம். நமஸ்காரம். வணக்கம் ஷேயர். ஐ எம் டூயிங் வெரி வெல். எப்படி இருக்கீங்க நீங்க? அவருக்கு என்னையா நல்ல பவுடர்லாம் போட்டு டூயிங் வெல்லாகவும் இருப்பார், டூயிங் இதாகவும் இருப்பார். ஓகே ஓகே. இது என்ன தெரியுமா, முன்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த 2 பேரும் காலில் தொடர்பு கொண்டு, ஐயா 5 பேட்ச் வரைக்கும் கிறிஸ்தவத்தை குறித்து பேசியிருக்கோம், பேசுகிறதால அதிக வியூஸர் வந்துட்டாங்க, அதாவது வியூஸ் வந்துடுச்சு, ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கோ, பல காரியங்கள் வந்துட்டு மீண்டுமாக 6வது பாட்டும் நம்ம பேசுவோம், பேசுனீங்கன்னா என்னுடைய சேனலுக்கும் சம்பாத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 2 டுபாக்கூர்களும் டிஸ்கஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ டூயிங் வெல்லு டூயிங் டுபாக்கூர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சரி, ரைட்டு. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து சில விஷயங்களெல்லாம் நம்ம பேச போகிறோம். இந்த 2 டுபாக்கூர்களும் 2 கோமாளிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இந்த கோமாளி வெங்கட்டுங்கிறவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் என்ன பார்த்தோம்? கன்னிமேரிக்கு 2 முறை திருமணம் நடந்தது. 2 என்னப்பா, பாட்டு 1ல வந்து கன்னிமேரிக்கு 2 கல்யாணம் நடந்ததா? வரலாறுலேயே இல்லாத சொல்கிறீங்களே. அப்போது கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னதாகவே வந்து நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. அதாவது நம்பர் 1 டுபாக்கூர், நம்பர் 2 டுபாக்கூர், 2 பேரும் சேர்ந்து தான் மரியாள் அவர்களுக்கு 2 கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பீங்க போல இருக்கு. அதாவது மாங்கல்யம் தந்துனானே நமகி ஜன கேதுனா ஸ்வாகா, அங்கே போனால் ஸ்வாகா இங்கே போனால் ஸ்வாகா அப்படின்னு பேசுனீங்களே. டேய் டேய் கதை உருட்டி டுபாக்கூர்களா, என்னடா டேய், விளாடையான சிறிய நாகரிக கோமாளிகளை. சரி, அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கணவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை தவிர அவருக்கு ஒரு காதலரும் இருந்திருக்கலாம். அதாவது பொருந்துகிற மாதிரி சொல்லணும், வைக்கணும். அதாவது உங்களுடைய குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய, அதாவது உன்னுடைய அம்மாவுக்கு 2 கல்யாணம், ஒரு காதலனும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வரலாற்று பூர்வமாக இருக்கிறதா? வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பேசுனீங்கன்னா, நான் எனக்கும் வாய் இருக்கிறது அப்படிங்கிறத பேச முடியுமா முடியாதா? டேய், வரலாறே தெரியாமல் சும்மா போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய அவதூறு பரப்புவது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதா தெரியலையா? அப்போது உன்னுடைய குடும்பத்தினர்கள் பயணிக்கக்கூடிய 1க்கு மேற்பட்ட திருமணங்கள், காதலர்கள் இப்படி இருப்பார்கள் போலையே. எங்களுடைய ஆண்டவரையும் அவருடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியாளை அவதூறு பரப்புவது எத்தகைய ஒரு காரியம்? என்ன என்ன நினச்சிக்கிட்டீங்க? இரஸ்பான்சிபிலிட்டி இடியட். ஏண்டா படித்த முட்டாளே, நம்பர் 1 டுபாக்கூர், நீ ஐயர்னு சொல்கிறல்லடா. நீ ஐயரா? உனக்கு எதுக்குடா ஐயர்? நீ ஒரு சாதாரண மனுஷன். தட்சணை பைசா வாங்கி முன்னேறின பயலுக நீங்கள். ஏண்டா பக்கத்தில் இருக்கிற தடிமாட்டு பேல அவன்கிட்ட கேட்கலாம்லடா, இப்படி ஏண்டா பேசுகிற, தரவு இருக்கான்னு கேட்கலாம்ல. கல்லூரி மங்க நாட்டம் இருக்கேடா என்று பண்டைய நூல்கள் கூறுகின்றன. என்று பண்டைய நூல் கூறுகிறதா? எந்த பண்டைய நூல்? எந்த பண்டைய நூல்? அப்போ உங்களுடைய சமாச்சாரங்கள், உங்களுடைய கலாச்சாரங்கள், மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு பண்டைய நூலில் எழுதியிருக்கு. உங்கள் அம்மாவினுடைய காரியங்கள் எல்லாமே, அதாவது 2 கணவனை கல்யாணம் பண்ணினாங்கள், ஒரு காதலனை வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய நூலில் எழுதி வைத்துள்ளார்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்புடைய காரியமா? பேச வாய் இருக்குது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அவதூறு கருத்துக்களை சொல்லுவது ஏற்புடைய காரியம் அல்ல. அது சபை நாகரிகத்துக்கும் எதுக்குமே ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயமே இல்லாத ஒரு நம்பிக்கையற்ற ஒரு செயலாக இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கங்கிறது எனக்கு தெரியலை. சரி, இருந்தாலும் 2 முட்டாள்கள் க்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசிய கட்டாயமாக இருக்கிறது. ஒன்று, அவன் பேர் வந்து ஏதோ ஒரு பேர், அவனுக்கு கெட்ட கேட்டுக்கு ஐயர்னு வேற பேர். இப்படி தன்னுடைய பெருமையை எப்பொழுது இது பண்ணானோ, இந்த ஐயர்மார்களே இல்லாமல் போனார்கள். ஆமாம்,
அவர்களுடைய வளர்ச்சியும் இல்லாதபடி போனது. அவங்களுடைய ஜனக்கூட்டங்களும் இல்லாமல் போனார்கள். இந்த ஐயருங்க இந்த காலத்திலே வந்த பிறகு சாதியாவது வெங்காயமாவது இந்து என்று சொல்லுகிறான், ஆனால் ஐயர் என்று போட்டுக்கொள்கிறான். இவனுக்கே எவ்வளவு பெருமை, இவன் முகரையில பார்த்தா எவ்வளவு பெருமையா இருக்கு பாருங்க. சரி, அடுத்து என்ன சொல்றான்னு கேளுங்க. நிச்சயமாக அவருக்கு குறைந்தது 7 குழந்தைகளாவது இருந்தார்கள். அதாவது மரியாள் அவர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன், அதே வேளையில முதல் குமாரனாக இயேசு கிறிஸ்து, ஒட்டு மொத்தமாக அதை 5 பேராக 5 பிள்ளைகள் இருந்ததாக வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. அதே வேளையில வரலாற்று பூர்வமாகவும் அவருக்கு இயேசுவை சேர்த்து 5 பிள்ளைகள் என்று குறிப்பிடப்படுகிறது. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் மற்றும் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? ஆமா. இதை தரவுகள் இல்லாத அடிப்படையாக பேச முடியல அப்படின்னு சொன்னா நீங்க பேச வேண்டாம். இதெல்லாம் ஆகாத ஒரு படிப்பினை. ஒன்ன பார்க்கும்போது சார் சுயையர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லி ஆகணும். நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம ஹல்லேலூயாக்கள் அதை பார்த்து ரொம்ப பொங்கி எழுந்திருக்கா. பொங்கி எழுவது எதனால் அப்படின்னா, ஆகாத ஒரு விஷயத்தை அல்லது இல்லாத பொல்லாததை ஒருவர் சொல்வார்களானால் வரலாற்று நிகழ்வை வரலாற்று பூர்வமாக கன்னி மேரி அவர்களை அவதூறு பரப்பினால் நாங்கள் கேட்டதினால் கொந்தளிப்பதாக அர்த்தமாகிவிடுமா? ஒன்று உங்களை குறித்தோ அல்லது உங்களுடைய மதம் சார்ந்த குறித்தோ எதையாகிலும் ஒன்றை சொன்னால் உங்களுக்கு கொந்தளிக்குமா கொந்தளிக்காதா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே இருக்கேல் போயிருக்கேல் வந்திருக்கேல்னு தங்களுடைய பிராமண ஸ்டைல இது பண்றீங்க. அதாவது பெரியார் சொன்னார் என்னன்னா, அதாவது பாம்பை கண்டா அடிக்காத, பாப்பான கண்டா உடனே அடிச்சு கொள்ளு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட பாப்பானா இருக்கக்கூடிய நீங்கள், அதாவது மனித தன்மைக்கு அற்ற ஒரு ஜாதன அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்பர் 1 துபாக்கூர்களும் நம்பர் 2 துபாக்கூர்களுமாய் இருக்கிற நீங்கள் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாரை சொல்வதற்கும் அல்லது அவரை குறித்து பேசுவதற்கும் தகுதி தரமற்ற ஒரு மனிதராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய தராதரத்துக்கு ஏற்ற பிரகாரப்படி உங்களுடைய தரத்திற்கு என்ன பதிலை தர வேண்டுமோ அதைத்தான் தாங்கள் தந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாரை குறித்து பேசுவதற்கோ அல்லது ஒருவன் கை நீட்டி பேசுவதற்கும் ஆகார ஒரு படிப்பினை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வயிற்றில் சுமந்த மிகப்பெரிய பாக்கியவதியாக இந்த உலகம் கருதுகிறது. உங்களை போன்ற அறவட்டு தற்கொலைகள் அறகுறைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாரை பேசுவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். சரியா? உனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக, உனக்கு வாய் இருக்கே அப்படிங்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய சரித்திரத்தையும் நாங்கள் எடுத்து பேச வேண்டும் என்றால் உங்களுக்கு அது தாக்கு பிடிக்காது. அதே போல அதை நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், நீ எவ்வளோ பெரிய தரங்கட்ட ஆட்கள் அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல முடியும். வெளியே சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்? கொந்தளிப்பீர்கள். புரியுதுங்களா இல்லையா? சரியா? சரி, அடுத்து என்ன சொன்னான்னு கேளுங்க. ஓகே, கன்னிமேரியை நாம் அசிங்கப்படுத்தி விட்டோம் அப்படின்னு. என்ன அசிங்கப்படுத்தினோம்? என்ன படுத்தலை அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது திடல் தற்குறி, அவன் பேர் என்ன, கலவையா? தம்பி, ஒரு விஷயத்தை பண்டைய தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா வரலாற்று பூர்வமாக சொல்லணும். அதே போல் இல்லாத பொல்லாததை அசிங்கப்படுத்துவது ஆகாத ஒரு செயல். இதே இது உங்களுடைய அம்மாவையோ அல்லது உங்களுடைய வழிவழித்த பாட்டனார்களை இந்த மாதிரி அவருக்கு 2 புருஷன் இருந்தது, ஒரு காதலன் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை அசிங்கப்படுத்துறது தானே அர்த்தம். இல்லாததை சொல்கிறதே பொல்லாததை சொல்கிறதே அசிங்கப்படுத்துறது தான் அர்த்தம். புரியுதா இல்லையா? கொஞ்சமாச்சும் நாணமற்று செயல்படுங்க. என்ன அறிவு சார்ந்த இதை இது பண்ணுங்க, வைங்க. ஆகாத ஒரு படிப்பினை. இதெல்லாம் வரலாற்று பூர்வமாக எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? அப்படி எழுதப்பட்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? தடை செய்வோம் அப்படிங்கிறதான். உண்மையான வரலாற்று பூர்வமாக
கன்னி மரியாள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அவங்களுடைய கன்னித்தன்மையில் எல்லா விதத்திலும் அவங்க ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்தாங்க. அவர்கள் ஆண்டவருக்கென்று பயணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கன்னி மேரியை ஒருவர் அவதூறு பேசினால் அப்போ ஆண்டவரையும் சேர்த்து பேசுகிறது தானே அது அர்த்தம். மரியாதை பேசுனா இயேசுவை பேசுகிற மாதிரி தான். அப்போ ரெண்டையும் அவதூறு பரப்புற மாதிரி தானே அர்த்தம். என்னடா டேய். முதல் தரம் ஒரு பெண் விதவையாகிவிட்டாள். ஒரு பெண் வந்து விதவை ஆகிவிட்டால் மறுமணம் பண்ணலாம், அது ஓகே. சரி, இப்போ வந்து மரியாள் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு காதலன் இருந்தாங்க. என்ன அடிப்படை? வேதத்தில் அப்படி சொல்லப்படவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பெரிய வயது வர வரைக்கும் மரியாளும் யோசேப்பும் இருக்கிறார்கள். புரியுதுங்களா இல்லையா? ஏண்டா டேய், உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் வேதத்தை பற்றி? அவள் மறுமணம் செய்து கொண்டாள். உங்கள் அம்மா மறுமணம் செய்து கொண்டார்கள். உங்கள் அம்மா இன்னொரு காதலனை வைத்திருந்தார்கள். எவ்வளவு மோசமான ஒரு பேச்சாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆதாரபூர்வமாகவும் இல்லை, பிபிலிக்கலாகவும் அப்படி இல்லை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வாலிபம் வயது தொடங்கி அதே வேளையில் முதல் அற்புதம் செய்யும் பொழுது மரியாளோடு கூட இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறாங்க. அந்த முதல் அற்புதத்திலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. அப்பொழுது மகனிடத்தில் போய் சொல்கிறாரு, சொல்லிட்டு திராட்சை ரசம் குறைவுபட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை அப்படின்னு அங்கே பேசுகிறத பார்க்க முடியுது. அப்போ அவர்கள் முடிவு பரியந்தம் இயேசு கல்லறை முடிவு வரைக்கும், சிலுவையில் அறையப்படும் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மரியாள் பயணித்திருக்கிறாங்க. அதே வேளையில் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வானலோகத்துக்கு போகிறார். போன பிறகும் மரியாள் அத்தனை சீசர்களோடு பயணிக்கிறார். பயணித்து என்ன பண்ணுறாரு, அவருடைய ஊழியத்தை சிறம்பட செய்கிறாரு, வைக்கிறாரு. ஸோ என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? இது வந்து பைபிளே சொல்கிறது. பைபிள் சொல்லுது, மற்ற கிறிஸ்துவ நூல்கள் சொல்லுதா? எந்த கிறிஸ்துவ நூலில் சொல்லுது? அதாவது ஒரு கணவன் வந்து இறந்துட்டாரு, மறுமணம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் செய்யலாம், அது தப்பு கிடையாது. பட் இதுக்கும் மரியாள் 2வது கல்யாணம் பண்ணினார். மரியாள் இன்னொரு அது என்ன சொல்கிறது, இன்னொரு காதலனை வைத்திருந்தார் அப்படி என்பது எப்படிப்பட்ட காரியம்? பைபிள் சொல்லிட்டா எல்லோரும் மறுமணம் பண்ணுவாங்க, எல்லோரும் 2 கல்யாணம் பண்ணுவாங்க, 3 கல்யாணம் பண்ணுவாங்களா? ஏண்டா டேய், படிச்சிருக்கீங்களா? எங்கடா படித்த அப்படின்னு நான் கேட்குறேன். 2 தற்குறிகளும் மீசை இல்லாத தற்குறிகள். உங்களை சார்ந்தவர்களே நான் நோண்ட ஆரம்பிச்சேன்னு பிபிள் நான் வரலாற்று பூர்வமாக உங்களுக்கு விளக்கம் தந்தேன்னா ஓடி பெறுவிய அத்தனை பேரும். சரி, அடுத்து என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. கிறிஸ்தவ நூல்கள் சொல்கின்றன. ஓகே, மறுமணம் செய்து கொண்டால் அதில் என்ன தப்பு இருக்கு? மறுமணம் செய்கிறது தப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறது எப்படிப்பட்ட காரியம்? அதாவது மரியாளை நீங்கள் அவதூறு பரப்பியிருக்கீங்க, அதுதான் தவறு என்கிறோம். மறுமணம் செய்வதோ அல்லது திருமணம் செய்வதோ அப்படி அதெல்லாம் தவறில்லை, தவறு அப்படி என்று சொல்லலை. மரியாதை குறித்து தவறாக அவதூறாக சொல்லியிருக்கிறீங்க, அதைத்தான் சொல்கிறோம். ஏடா கோமாளி ஆக்கிறியா? பேச்சை மாற்றுறீங்களா? பேசுனா ஒரே சாலிடாக இருக்கணும். மரியாதை இப்படி பண்ணாங்க, அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமி. அதே போல் நீ தான் போய் தாலி எடுத்து கொடுத்து மாங்கல்யம் தந்துனானே நமக்கு நீதுனா சேதுனா அப்படிங்கிற மாதிரி ஸ்வாகா அப்படின்னு 2 பேரும் இது பண்ணிவிட்டு தச்சனை பைசா வாங்கி அப்படியே வாய் வளர்த்த உடம்பு வளர்த்த தொந்தி வைத்த பிராமணன் அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு 7 குழந்தைகள் பிறந்ததுன்னா அந்த காலத்தில் அப்படிதான் பிறக்கும். அது ஏப்பா அந்த காலத்தில் 7 குழந்தை 8 குழந்தை 10 குழந்தை 22 குழந்தை இருக்கட்டும்பா. முதல்ல இல்லாததை சொன்னதைத்தான் தப்புன்னு சொல்கிறோம். மரியாள் 2 திருமணம் செய்தாரா, காதலனை வைத்திருந்தார் அப்படின்னு பேசுனதுக்கு தான் பதில். அதுதான் அபத்தமான சொல். தப்பான ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏண்டா என்னெல்லாம சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற? ஏண்டா டேய். சரி அடுத்தது. சரி, காதலிக்கிறது பெரிய தப்பா? ஓகே, பண்ணிட்டு போட்டுமே. ஏப்பா இவ்வளவு சொன்னியே, உன்னுடைய மனைவி நீ இருக்க, இன்னொருத்தங்க கூட லவ் பண்ணலாம் தானே, தப்பு இல்லையே?
அது காதலாக வராது, கள்ளக்காதலாக வரும். புரியுதா இல்லையா? இது அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நல்ல காதல், இன்னொன்று கள்ளக்காதல். புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தவங்க கூட இருந்தா அப்படின்னு சொன்னால் அது கள்ளக்காதல். அது மோசமான உபச்சார வேசித்தனத்துக்கு உண்டான காரியம். புரியுதா இல்லையா? அதே போல் உங்களுடைய அம்மா உங்களுடைய அப்பா இருக்கும்போதே இன்னொருத்தர் கூட லவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது கள்ளக்காதல். புரியுதா? அது காதல் படுவது தவறு அல்ல அப்படின்னு நீ சொல்கிற பற்றியா? இப்போவே உன்னுடைய காரியங்களில் எவ்வளவு மண்டகோளாராக இருக்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, அடுத்தது என்ன சொல்கிறான்னு கேட்போம். இதுல என்ன அவமானம் இருக்கு? இது ஒரு இயற்கையான ஒரு யதார்த்தமான கதை. அதாவது கள்ளக்காதல் செய்வது யதார்த்தமான இயற்கையான விகுதி இல்லையா? எப்படி நீ சிவன் அப்படி இப்படின்னு சொல்லுதல்ல, இந்துல சிவன் தானே மெயினு. அவன் கங்கையை கொண்டு, அதாவது தன்னுடைய மனைவி பார்வதியா தேவிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மறைச்சி கங்கையை கொண்டு வச்சு கள்ளக்காதல் பண்ணார அதே ஃபார்மேட்லையா? அதாவது நான் நல்லா கேட்பேன், நல்லா வண்டியாக கேட்பேன். சரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால சமுதாயம் நல கருதி பல காரியங்கள் கருதி பேசாமல் அமைதியாக இருக்கிறேன். உங்கள் அப்பா அல்லது உங்கள் அம்மா இன்னொருத்தவங்க கூட லவ் பண்ணிட்டா ஓகேவா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்த கிழட்டு பையன் இருக்கான் பாருங்க, இந்த கிழட்டு பையனுடைய பொண்டாட்டி இன்னொரு கிழவன் கூட ஒரு கள்ளக்காதல் வச்சுருந்தா நல்லதா? இது இயற்கையின் விகுதியா? கிடையவே கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி தான். சரி, அடுத்து என்ன சொல்கிறான்னு கேளுங்க. பாருங்க, பிடிக்காட்டா பார்க்க வேண்டாம். இதுல பிடிச்சா பாருங்க, பிடிக்காட்டா பார்க்காதீங்க. டேய் தம்பி, அதாவது உன் சார்ந்த காரியங்களை நீ பேசியிருந்தா சரி, பிடிச்சா பாரு, பிடிக்காட்டா போ அப்படின்னு சொல்லலாம். இது எங்கள் சம்பந்தப்பட்ட, எங்கள் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட, எங்களுடைய மார்க்கத்தை சார்ந்த, எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் தாயாரை ஒருவர் அவதூறு பரப்பினார்களானால் கேட்போம்டா. இது பிடிச்சிருக்குங்கிறது இல்லை, உனக்கு மதம் பிடித்திருக்கிறது. சங்கி திடல் சங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த திடல் சங்கிகள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக சொல்வதை நாங்கள் ஏற்க மாட்டோம். அவமானப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? அதாவது முன்னமே சொன்னேன், அவமானப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ந்துள்ள காரியங்களை சொன்னால்தான் அந்த அவமானமான சொல் பல காரியங்கள் உங்களுக்கு உணர்வு பெறுவீங்க. அதாவது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை சொன்னால் மாத்திரம்தான் அந்த அவமானமாக கருதும். பிறருடைய மார்க்கம் தானே, பிறருடைய மார்க்கத்தில் வழியாக வந்த மரியாளாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவானவராக இருக்கட்டும், பழி சொன்னால் உங்களுக்கு என்ன அவமானம் வரப்போகிறதில்லை. ஆனால் இது சிவனையோ அல்லது பிராமண டுபாக்கூர்களையோ அல்ல பிராமண தற்குறிகளையோ வச்சு பேசணும்னா அவமானப்படுத்துறது என்ன அப்படிங்கிறது புரியும். இதுலேயே இந்த வீடியோவிலே ஒன்று நல்ல சாலிடாக போட்டிருப்பேன். பயங்கரமாக அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க. இன்னும் மீண்டுமாக பிராமணனை குறித்து போட்டு தவிடு இது பண்ணி வைப்பேன். சரி, அடுத்தது என்ன சொல்கிறான்னு கேளுங்க. எவ்வளோ மிரட்டல் கொடுக்குறார், எவ்வளோ புஸ்தகத்தை எழுதியிருக்கார், எவ்வளோ டார்ச்சர் பண்றார், இனப்படுகொலை அது இதுன்னு பண்ணி. இப்போ அவர் இவ்வளவு பண்ணியும் கூட கிறிஸ்தவர்கள்லாம் யாரை பத்தி அதிகமா பேசுறா? அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் படுகொலை செய்தார், பல நூல்களை எழுதினார், அப்படி எழுதினார், இப்படி எழுதினார் அப்படின்னு சொல்லி ஆகாத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களை சாத்தான்னு சொன்னாங்க இல்லையா? சாத்தான்னு சொன்னாங்க, நீங்க சாத்தான் ஜீன்னு சொல்லுங்க அப்படின்றீங்க. சாத்தான் ஆதி முதலாய் பொய்க்கு பிதாவும் பொய்களை பேசுகிறவனும் பொய்களை கட்டுவிழ்க்கிறவனுமா இருக்கிறார். அப்படிப்பட்ட சந்ததியில் வந்த நீங்கள் பொய்களை தவிர வேறு என்ன வாக்கியம் உங்களிடத்தில் வரும்? மரியாளுக்கு 2 கணவன் இருந்தார், அதோடு கூட காதலி இருந்தார். அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவானவர் படுகொலை செய்தார், அப்படி பண்ணினார், இப்படி பண்ணினார் என்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது தெரியல. வரலாற்று நிகழ்வில் நீங்கள் பார்த்தீர்களானால் 1800வது ஆண்டுகளில் தமிழகம் பிராமண அடிமைகளாக இருந்தனர். ஜனாதன அடிப்படையில் இந்து ஜனாதனத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனை தாழ்த்தியும் ஒருவனை உயர்த்தியும் கல்வி பொருளாதாரங்களிலே உயர் ஜாதிகளுக்கு மட்டுமே இருந்த அந்த காரியத்தை அண்ட சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, ஒருவனை ஒருவன் தாழ்த்துவது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி சனாதனத்தை அடித்து தகர்த்து நொறுக்கி போட்டார். எல்லாரையும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று ஒரே தாரக மந்திரத்தின் வாயிலாக அண்ட சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். வந்தது மாத்திரமல்ல, உலகத்திற்கு இல்லாத சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று திருவுளம் பற்றினார். எல்லா விதமான நீதியையும் நடப்பியுங்கள், எல்லா விதமான நன்மையான காரியங்களை நடப்பியுங்கள், எல்லாரையும் நேசியுங்கள், உதவியற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்ற நிலைமையில் இருந்தால் அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுங்கள், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள், தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள், பாரபட்சமின்றி அன்பு செலுத்துங்கள், உண்மை நெறியோடு நடங்கள் என்று திருவுளம் பற்றிய அண்ட சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவரை நீங்கள் படுகொலை செய்தார், இனப்படுகொலை செய்தார், அதை செய்தார், இதை செய்தார் என்று அவதூறு கருத்துக்கள் பரப்பினால் எப்படிப்பட்ட காரியம்? பிராமணன் ஒரு இடத்திலே, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியார் ஒரு இடத்துல சொல்லுகிறார், எப்படின்னா பாம்பையும் ப்ராப்பர்னையும் கண்டன்னா முதல்ல பாப்பான அடி, அதுக்கப்புறம் பாம்பு கூட ஒண்ணுமில்ல, பாப்பான் அவ்வளவு கொடியமான ஒரு விஷம் உள்ள ஆட்கள் அப்படி என்று சொன்னார். இன்றைய காலங்களில் பிராமணருடைய என்ன சொல்றது, மக்கள் தொகையே குறைந்து கொண்டு காணப்படுகிறது. குறைந்து வருகிறதுக்கு காரணம் தங்களுடைய பெருமை, பொய்யான காரியங்கள், அதே போல மக்களிடத்தில் காணிக்கைகளையும், அதாவது பிராமணன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் மதம் பிரம்மாய சுக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சூகா புகை போட்டுட்டு அப்படியே பல லட்சங்களை சம்பாதித்தியம் பண்ணி ஊரார் பணத்தில் வயிறு வளர்த்த தொந்தி வளர்த்த நீங்களா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச முடியும்? முகத்திலே அதாவது ஒரு இந்து அப்படின்னு சொன்னா நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய காரியங்கள் ஊடாக நீ என்ன செய்யறியோ அதை நீ ஃபார்வர்ட் பண்ணி போ. உனக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க, உன்னுடைய ஆண்டவன் கல்லிலே இருக்கக்கூடியனா கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அப்படின்னு சொல்லி பாடுறல்ல, அதன் அடிப்படையிலே போய் அவனுடைய காரியங்களில் ஊடாக நீ எப்படி செய்யணுமோ செய்யணும். அடுத்த மதத்தை, அடுத்த மார்க்கத்தை, அதை செய்தார் இதை செய்தார் என்று இல்லாத பொல்லாததை சொல்வார்களானால் அது ஏற்புடைய காரியம் அல்ல. அது கண்டிப்புக்குரியது, தண்டனைக்குரியது. புரியுதுங்களா இல்லையா? நான் உங்களுக்கு சாலிடா எல்லாம் கேட்டிருப்பேன், நல்லா நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டிருப்பேன். ஏன்னா டேய், அப்படி 2 பேர் அப்படி கோமாளி மாதிரி 2 பேர் இருந்துக்கிட்டீங்கன்னா கேட்டுட்டீங்கன்னா பதில் சொன்னா இது பண்றதா? உண்மையிலே சொல்றேன், நீ உங்களை சாத்தான் என்று சொல்வது கரெக்டான வேர்டு தான். பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான், அவனோடு கூட சேர்ந்த பொய்யர்கள் 2 பேரும் நாணமாக செயல்படுங்கள். ஆமா, என்னடா டேய். சரி, அடுத்தது பார்ட் 2 அந்த அவருடைய பார்ட் 2 வீடியோவில் வச்சு நான் அடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். ரொம்ப லாங்கா இருக்குங்கிறதுனால வேறொரு பதிவு. வணக்கம்.